மக்களுக்கு 20 கிலோ கரெக்டா போடு அப்படின்னா எப்படி போடுறது? கிராமத்துல எல்லாருமே சாப்பிடுறவங்க தான். நல்ல அரிசியா போடுங்க எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் உப்பு அரிசி அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க நல்லா அரிசியை போடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல எங்களுக்கு சரியான அளவுல இறக்குங்க, நாங்க கண்டிப்பா போடுவோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுங்க எங்க மேல. 50 கிலோ சீனிக்கு 47 கிலோ வருது. எல்லாருக்கும் எப்படி போட முடியும்? இப்ப ப்ளூடூத் கரெக்டான அளவு வச்சாதான் கரெக்டா வருது. 10 மில்லி குறைஞ்சாலும் வரமாட்டேங்குது, பில் அடிக்க வரமாட்டேங்குது. 10 மில்லி கூடுனாலும் பில் அடிக்க வரமாட்டேங்குது. எல்லாமே எங்களுக்கு கீழே இருந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சரி பண்ணி கொடுத்துட்டு கரெக்டான அளவுல தரணும். திடீர்னு எடுத்தோடனே நீங்க கரெக்டா போடுங்கன்னா எங்களுக்கு வந்தாதானே நாங்க கரெக்டா போட முடியும். முதல்ல அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து எது கரெக்டா அதை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு அப்புறமா நீங்க நல்ல அடுத்தடுத்த லெவல் வாங்க சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எங்களை இது பண்ணாதீங்க. அது மட்டும்தான். வயசான ஆளுங்களுக்குலாம் ரேகையே விழுக மாட்டேங்குது. அவங்களுக்கு போடுனா எப்படி போடுறது? இப்ப ப்ளூடூத் வயசானவங்க வீட்டுல இருக்காங்க, இட மிஷினையும் சேர்த்து கொண்டு போய் எடுத்துட்டு போனா தான் அவங்கள்ட்ட போய் ரேகையே வாங்க முடியும். அவங்க படுக்கையே இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நாங்க இட மிஷினை எடுத்துட்டு போயிட்டு 20 கிலோ அரிசி தூக்கிட்டு கொண்டு போய் கொடுக்க முடியுமா? இட வச்சாதான் கொடுக்க முடியும். நாங்க அவங்க வீட்டுக்கு போக முடியுமா? இட மிஷினை எடுத்துட்டு போகணும், அரிசி எடுத்துட்டு போகணும், சீனி எடுத்துட்டு போகணும், பருப்பு எடுத்துட்டு போகணும். எல்லாத்தையும் ஒரு ஆளுக்கு கொண்டு போனோம்னா நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வர முடியுமா? எங்களுக்கு இடையாலே கிடையாது. 4 கடை பாக்குறோம். ஒவ்வொருத்தவங்க கேட்கறாங்க, ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு நாள் கடை திறக்கிறேன், 4 கடை எப்படி சார் பார்க்க முடியும் ஒரு லேடிஸால?